நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியாராஜா கொளத்தொல்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 937வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த பாஸ்கராயரை பற்றி நீங்கள் பார்க்கலாம்னு. நவராத்திரி பண்டிகை காலம் நடுவில் கார்த்திகேயன் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒரு தகவல் அமைச்சிருந்தார். அது ஏற்புடையதாக இல்லை எனக்கு. அவருடைய சத்குரு வெங்கட்ராம சத்குருன்னு வெங்கட்ராமன் இங்கே வெளிவாக்கத்தில் மேபி அவராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அரியத்தொல்லையும் வந்திருக்கார், உழவார பணிலாம் பண்ணியிருக்கார். ரொம்ப பேச மாட்டார் அவர், ரொம்ப சாத்வீகமான மனுஷன் தான். ஆனால் இந்த ப்ராப்ளம் இஸ், அவர் சித்த வழிபாடு வர திருவண்ணாமலையில் போய் சமாதி ஆகிட்டார். அவர் ரொம்ப வயசானவரும் கிடையாது. அவருடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பிரமாணங்களே இருக்காது. அதுதான் மெயின் பிரச்சனையே. எல்லாம் அகஸ்தியரை பற்றி சொன்னான்னா அவர் வேறு மாதிரி சொல்லுவார் அகஸ்தியரை பற்றி. அவரோட ஏன்னா சில பேருடைய கற்பனை சக்திகள் அந்த கற்பனை குதிரை ஓடும்போது பிரமாணங்கள் சொல்லணும். ஏதாவது ஒன்று சொல்கிறதா அந்த இதில் சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். நம்ம உதாரணமாக ஆயுர் தேவின்னு ஒரு இது ஆரம்பித்தார். ஒரு படத்தை மயிலாப்பூர்வெல்லாம் அந்த காலத்தில் படங்கள்லாம் அப்புறம் அதுக்கு வழிபாடெல்லாம் இல்லை. அதுக்கு எப்பயுமே கைகள்லாம் சொல்லும்போது 18 கை, அஷ்டாதசபுஜ துர்கா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு 18 கை சொல்லியிருக்கு. 9 கையை யாருக்குமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆயுர் தேவியில் 7 கையில் சப்த ரிஷிகளை வச்சுட்டு ஒரு கையை அபயம் காமிச்சா இருக்கும். அதுக்கேற்ற இந்த சைடில் கை இருக்காது. நான் திருப்பி மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்தேன்னா 9ஓட இருக்கிறது கை அதில். ஸோ அந்த ஆயுர் தேவிக்கு பிரமாணங்கள் இல்லை. அவரால் ஒரு அன்னவாகனத்திற்கா மாதிரி போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ஸ்லோகத்துலேயோ திரிபுரா ரகசியம் வேறு எதுலையா இருக்கணும், காமிக்கணும். அதை வச்சு தான் நம்ம பேச முடியும். இப்போ கார்த்திகேயனை பற்றி சொல்லும்போது ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு தவறான தகவல் சொல்லியிருந்தார் அவர். கார்த்திகேயன்றவர் நான் புஸ்தகம் வச்சுருக்கேன். வெங்கட்ராமருக்கு சத்குரு வெங்கட்ராமன் சொன்னோடனே தந்தையை ஒருத்தர் இருக்கு. ஸோ திங்ஸ் இல் நாட் பி கரெக்ட் தெரியும் எனக்கு. ஏன்னா அதில் பிரமாணங்கள் இல்லை. அவர் என்ன அமைச்சிருந்தாருன்னா, நல்லா கேளுங்க. பாஸ்கராச்சாரியார் பற்றி ஒரு ஃபோட்டோ இருந்தது அவர் மெசேஜில். இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ககோளேஸ்வரன் செம்மங்குடியில் இருக்கிற செண்பகவல்லி சமேத ஸ்ரீ ககோளேஸ்வரர் ஆரிய மகிமேன்னு போட்டிருக்க புஸ்தகம் என்கிட்ட இல்லை. அந்த அட்டப்படத்தை தான் அமைச்சிருக்கார். இந்த இடத்துல ஆலய கோபுரத்தில் பாஸ்கராயருடைய தோளில் அம்பாள் உட்காந்துட்டுருக்கா அப்படின்னா மாதிரி ஒரு படம் இருக்குதுல்ல. இது அபத்தமான சுதை. அது அம்பாள் தோளில் உட்காந்துக்க முடியுமா ஒருத்தர் மேலே? ஆக்சுவலாக பாஸ்கராய தெரியத்தை சொல்லும்போது காசி க்ஷேத்திரத்தில் நடந்தது இந்த இன்சிடெண்ட்டு. காசி க்ஷேத்திரத்தில் பெரிய மகாகிரமம் பண்ணுற நிறைய பேர் வர. அப்போ சௌபாகிய பாஸ்கரன் நூல் எழுதிடுறாரு யார், பாஸ்கராயர். அது லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய பாஷ்யம். அது சௌபாகிய பாஸ்கரன். அதில் என்ன சொல்கிறார், 64 கோடி யோகினி கணங்கள் அம்பாளுக்கு ஒரு ஆபரணத்தில் இருக்கா. மகா சதுசக்தி கோடி யோகினி கண சேவித்த அப்படின்னு லைன் வருது. ஆக்சுவலாக நான் கூட 64 கோடி 64 576 கோடி பேர் இருக்கா. ஒரு ஆபரணத்துக்கு 64 கோடி, 9 நவ ஆபரணம், 9 ஆபரணத்துக்கு 9 × 64. ஸோ 576 வந்துடும். ஸோ 576 crores ஆஃப் யோகினிஸ் ஆர் டூயிங் த பணிவிட அம்பாள் பண்ணுறார். அப்படிதான் எடுத்துக்கணும். பார்த்தா எப்படி நடக்குதுன்னா, நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறா காசியில் அவரை மாதிரி. எப்படி இது மாதிரி சொல்லிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், கங்கையிலேருந்து அப்படியே எழுந்து வர ஊற்றியும் கங்கை கரையிலேருந்து அப்படியே எழுந்து அவரை பாஸ்கராயை வணங்கிட்டு சொல்லிட்டு போகிறா. நான் விமலா ஊற்றி கமலா, சும்மா சொல்கிறேன் எக்ஸாம்பிள், தட் இஸ் நாட் தி நேம். ஸோ அந்த மாதிரி பாஸ்கராயர் சொல்கிறார். ரூபராமணிலாம் சொல்கிறார். அவள் சக்தி, அவள் ரூபங்கள் என்ன அதெல்லாம் சொல்கிறாரு. அவளால் எழுத முடியல. யார் அப்போஸ் பண்ணாலும் they could not write. They are totally vexed. முடியலையேன்றார்.
அப்போ குங்குமானந்த சித்தர் திறந்தார் காசியில். அவர் விபூதியை கொடுத்தா குங்குமம் மாறிடுமா கையில். அவர் தான் முட்டாளே மாதிரி பண்ணுறாளே ஒரு பெரிய மகான வேற. அம்பாளே ஆருடையா அவர் வலது தோளில் உட்காந்துட்டுருக்கா. ஆருடைனா என்ன சொல்கிறது? அப்படியே எப்படி உட்காந்துருப்பா? ஒரு மனுஷால வந்து தோளில் உட்காந்து முடியும், கிளியாக உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லி. இது காசி கஷேத்திரத்தில் நடந்தது. செம்மங்குடியிலலாம் நடக்கலாம். இவன் ஒவ்வொருத்தரும் புரடா ஒருத்தர் இப்போ எழுதுங்க ஒருத்தரும். ஸோ செம்மங்குடியில் நடந்த மாதிரி இந்த கோபுரத்தில் வேலை வச்சுட்டான்னா அங்கேயே நடந்தது. செம்மங்குடியில் இது நடக்கலை. காசி கஷேத்திரத்தில் நடந்த மாதிரி தான் பாஸ்கராய சரிதத்திலே சொல்லியிருக்கு. நான் ஃபுல்லாக படித்ததுனால சொல்கிறேன் அதை. ஸோ அப்போ எல்லோரும் வந்து பார்க்குறா. இந்த பிரதேசியர் குங்குமானந்த சித்தர் அந்த தண்ணியை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு. இப்போ பாருங்கடான்னு அப்போ தான் தெரியுது. அம்பாள் அவருடைய உட்காந்துட்டுருக்கா. கிளியா வந்து வலது தொடக்கிட்டுருக்கா. இவன் பாரு என்ன போட்டிருக்கான் சுதையில். அதே அந்த சிற்பியாவது அவனுக்காக மூலம் இருக்கணும். இப்படி உட்காந்துட்டுருப்பான் அம்பாள். தோளில் வந்து உட்காந்துருப்பல, தோளில் வலது தோளில் கிளியாக வந்து உட்காந்துட்டுருக்கா தான் வலது சரீரத்தில். இது எங்கே நடந்ததுன்னா காசி கஷேத்திரத்தில் நடந்ததுன்னு சொல்லியிருக்கு. செம்மங்குடியில் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை some more instance. அஷ்டவக்கர மகரிஷியின் குரு ஆணையை ஏற்று ஜனக ரிஷி தன்னுடைய ஒரு காலை குதிரை மேல் சயனத்திலும் ஒரு மறுகாலை அந்தர்யோக மாத்திலும் இருந்து பல நாட்கள் தவம் இருக்கும் காட்சி. இது வந்து ஜனகரை பற்றி இந்த ஒரு காலை குதிரை மேலே வச்சுட்டு சயனத்தில் ஒரு காலை அப்படியே மேலே பின்பக்கத்தை தூக்கின மாதிரி இருக்குது. இந்த ககோளேஸ்வரர் கோவிலில் இந்த மாதிரி செண்பகவல்லி அம்பாள் பேருங்க. இதில் வேறு என்ன போட்டிருக்க? தன் ஒப்பற்ற சிஷ்யனாகிய ஸ்ரீ பாஸ்கராயிருக்கு 43 கோடி தேவாதேவர்களின் யோகினியின் பெயரை உரைத்த ஸ்தலமே ஸ்ரீ ககோளேஸ்வர ஆலயமாகும். இது 43 எங்கே வந்தது? 64 கோடி யோகினிகள் சொல்லிருக்கு. நான் எப்பயுமே நித்தியப்படி சொல்லக்கூடிய பேர் அது. திவ்ய யோகி, மகா யோகி, சித்த யோகி, கணேஸ்வரி, பிரேதாசீடா, கணேகாளி, காலராசி சாத்திரி, யங்கார்வி, சோர்த்த வேதாளி, பிசாசி, பூதராமரி, உர்த்தகேஷி, குருபாட்சி, சுக்லாங்கி, நரபோஜினி, ராட்சசி, விரத்தாட்சி, விஷூரி பயங்கரி, சாமுண்டி, வீர கௌமாரி, வாராகி, முண்டதாரணி, பிராமருத்ர, வேதாளி, பீஷ்பேரி, திரிபுராந்திகை, பைரவிசம், நிக்ரோதி, துர்மிகை, பிரேதவாகினி, கட்பாங்கி, திருகலம்போ, ஸ்ரீமாரணி, மந்திரயோகினி, கௌசிகி, மர்த்தினி, யட்சி, ஓம ஜங்கா பிரகாரணி, காலா, கிரிகாமணி, சக்ரி, கங்காளி, புவனேஸ்வரி, பட்ஜாரி, வீரபத்ரேசி, தூம்ராட்சி, கலகப்பிரியா, கண்டகி, நாடகி, மாரி, யமதூதி, கராளினி, சாஸ்திராட்சி, காமலோலா, காகதர்ஷா, அதோமுகி, துர்ஜிடி, விகிரி, கோரி, கபாலி, விஷலங்கனி, சதுஷட்டு சமாக்கியாதா, யோகின்யா, வரசித்திதா, நித்தியஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்போஷயோ பவேத். 64 பேரை சொல்லிட்டாலே அன்னி பாவம் நசிஞ்சு போகணும்னு அகஸ்திய பகவான் சொல்கிறாரு. நல்லா படிச்சுங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது எங்கே நடந்தது? காசி கஷேத்திரத்தில் நடந்த மாதிரி தான் பாஸ்கராய சரித்தில் இருக்குது. அப்புறமா இங்கே ட்ராவல்ஸ் டுவர்ஸ் சவுத்து வந்து இதில் திருவிடை மதுரில் தங்கியிருக்கார். அப்புறமா வந்து சரபோஜி மகாராஜாலாம் இருக்கும்போது நடந்த இது. அப்போ அரண்மனையோட வாசம் பிடிக்கல அவருக்கு. ஹி வாண்ட்ஸ் டு லீவ். அப்போ ராஜா சொல்ல எங்கே போக வேண்டானுங்க, திருவாலங்காடு இந்த பக்கம், அந்த பக்கத்து ஆப்போசிட் சைடில் ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் ஒரு கிராமத்தை பரிசளிக்கிறான். அங்கேவே வந்து அதுதான் பாஸ்கராஜபுரம். பாஸ்கராஜபுரத்தில் வந்து ஒரு சிவன் கோவில் கட்டுறார் அவர். அம்பாள் சன்னிதி சிவன் கோவில் கட்டி அங்கேயே வசிச்சார் கடைசி காலம் வரைக்கும் சொல்லப்படுறது. பாஸ்கராஜத்தை எப்படி சொன்னேன்னா, எனக்கு அம்பாள் சொன்னது மோகன் குருஜின்னு இருக்கார் வேளச்சேரியில். இப்போது அதாவது வேளச்சேரி 2nd மெயின் ரோட்டில் ராம்நகர், அது அங்கே வந்து மணித்வீபம் ஒரு பெரிய மாளிகையாட்ட அழகாக கட்டிருக்கார். ட்ரஸ்ட்டு மேலே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அவர் பிரம்மச்சாரி, 61 வயசு அவருக்கு. தேப்படி அம்பாள் பூஜை தான் அவருக்கு. அம்பாள் 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 அது அம்பாள் தியானத்திலே இருப்பார் அவர். அப்பேற்பட்ட மோகன் குருஜியை எங்கள் கோவிலில் 2005ஆம் வருஷம் வந்து ராஜராஜத்தில் கட்டும்போது பூமி பூஜை அப்படி தான் பண்ணார். இப்போ அம்பாள் சொல்கிறா, வந்திருக்க சாதாரண ஆளுநட பாஸ்கராயருடைய மறு அவதாரம்ன்ற என்கிட்ட. நான் அப்படியே சொல்லிட்டேன். அதை சிரிச்சார், எப்படி சொல்கிறேன்னு. ஆனால் அதுக்கு சத்திய வாக்கு அம்பாள் சொன்னது எப்படின்னா, பிற்காலத்தில் தான் அவர் வந்து அந்த இடத்த போய் சூஸ் பண்ணி பாஸ்கராயருக்கு மணிமண்டபம் கட்டி
இப்போ வந்து சக்தி பஞ்சாயத்தனை மட்டும் பண்ணி பெரிய ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. கோஷாலை இருக்குது, வேத பாடசாலை இருக்குது, எல்லாம் இருக்குது. 6 அடி உயரம் மகாமேருவை இதில் சுதையலை பண்ணி மேலே தங்க கவசம் போட்டு சாத்திருக்கேன். இங்கே சென்னையிலையும் போகிறவெல்லாம் தங்குறாங்க. போய் காட்டேஜஸ்லாம் கட்டியிருக்கார். அப்பேற்பட்ட மகானவர் எல்லாருக்கிட்டையும் அழகாக பேசுவார். நல்ல தான் மோகன் குருஜி. நான் கூட சொன்னேன், குருஜி மாதிரி 930 கிட்டத்தட்ட வந்துட்டான்னு 1000வது எபிசோடு உங்களை பற்றி பேசணும், வாடா எப்போ வேணா வா அப்படின்னார். ஸோ 1000வது எபிசோடு இவரோட இடத்துலாம் வந்து நான் பேச போகிறேன். நான் இவரோட இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு அவர் பர்மிஷனை வாங்கியிருக்கேன் அதுக்கு. ஸோ 100வது எபிசோடு இவரை வச்சு தான் பேசிட்டு 1000வது எபிசோடு இவர் தான் வரப்போகிறார். ஸோ இவர் வந்து அம்பாள் சொன்ன வாக்கு வந்து பாஸ்கர் ராயரோட மறு உதாரணமாக சொல்லியிருக்காங்க அம்பாள். எனக்கு அப்படி பார்த்து 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 ரசித்து செய்வார். அவருடைய இந்த லலிதா சமிதியில் இருக்கிற இந்த காமாட்சி அம்பாள் சின்ன அம்பாள் அழகாக இருக்கும். அவ்வளோ அலங்காரத்தோட இந்த பூ பாருங்கள், செவ்வகப்பூ. இதுதான் பாஸ்கராயபுரத்தில் அவர் கட்டிகிட்டு இருக்க சக்தி பஞ்சாயத்து கோவில். இதுக்கு ராஜகோபுரம்லாம் இப்போ கட்டிகிட்டு இருக்க அங்கே இருக்கிற அம்பாள். குருஜி வந்து பிரமாணங்கள் நம்ம பண்ண மாட்டார். அவர்கிட்ட பிடிச்ச சமாச்சாரம் எனக்குன்னா ஒவ்வொருத்துக்கு பிரமாணம் காய்ப்பார். அகேன்ஸ்ட் இதுவாக போக மாட்டார். அதுலேயுமே இந்த சம்மங்குடி ககோளேஸ்வரர் நின்றார் கார்த்திகேயன்றவர் நண்பர், யூடியூப் மூலமாக தெரிஞ்சவர் தான். நம்ம வந்து எங்கேயோ நடந்த இன்சிடென்ட் இங்கே நடந்து செம்மங்குடியில் நடந்து சொல்ல முடியாது, அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா மோரோவர் இந்த சத்குரு வெங்கட்ராமன் பேசினது பிரமாணங்களே கிடையாது எதுக்குமே. அவர் என்னவோ மனசில் தோணிந்தெல்லாம் சொன்னார் நிறைய விஷயங்களை. நல்லவர், அதெல்லாம் தப்பாக சொல்லவே மாட்டேன் நான். நல்லவர், நிறைய சிவன் கோவிலுக்கெல்லாம் உழவாரம் பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருக்கார். கடைசி காலத்து திருவண்ணாமலை கழிச்சுட்டார் அவர். ஆனால் அவரால் எழுதப்பட்ட புத்தகத்தில் இந்த மாதிரி இருக்குது இவர் வந்ததுனால சரி ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட். அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை எடுத்து நான் செம்மங்குடியில் இது மாதிரி இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. அதை இன்னைக்கு இவர் புதுசாக எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இதை. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே நம்ம படிக்கணும், படித்தாதான் தெரியும் நமக்கு எல்லாமே. நம்ம ஒவ்வொரு தடவை படிக்கும்போது நம்ம வி ஆர் ட்ரைங் டு லேர்ன். செம்மங்குடி ஈஸ்வர் ககோளேஸ்வரர். ரெண்டாயிரத்தி 3ஆம் வருஷம் எப்படி காமிக்கிறார். 2003ஆம் வருஷம் அந்த கோவில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு காமிச்சிருந்தார். பட் அதெல்லாம் கரெக்டு. ஸ்ரீ கரும்பாயிர சித்தர் பூஜித்த ஸ்ரீ காமாட்சி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி இவர்கள் அனைவரும் செண்பகவல்லி என்கின்ற ககோளேஸ்வரி ஆலயத்தில் கரும்பு தாங்கி வீட்டிருக்கிறார். எல்லாமே ஒவ்வொரு அம்பாலும் வந்து கரும்பு தாங்கி வச்சுட்டுருக்கா மாதிரி மேலே உள்ள அப்படி இருக்கா தெரியாது. சுத பிம்பத்தில் எல்லாமே கரும்பு வச்சுட்டுருக்கா. அதில் பட் அகைன் ஐ ரிப்பீட், இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்து நார்த் இந்தியாவில் காஷியில் தான் நடந்தது. ஏன்னா பாஸ்கராய் சரிதத்திலே சொல்லியிருக்கு. அவருக்கு குரு வெங்கட்ராமையர், நம்ம அந்த சத்குரு வெங்கட்ராமன்றவர். பட் வந்து அவர் சொன்ன இந்த பல கருத்துக்களுக்கு பிரமாணங்கள் கிடையாது. பிரமாணம் இல்லாமல் எடுத்துக்க முடியாது. அதை சொல்கிறேன். இதை சொல்லி இந்த பாஸ்கராயரை பற்றி நல்லா உணர்ந்தவர் திருமோகன் குருஜி. அவள் என்ன சொல்கிறாலும் அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். மோரோவர் பாஸ்கராய சரிதத்திலேயே அப்படி தான் இருக்குது. திஸ் திங்ஸ் இந்த குங்குமானது சொல்கிற அதே நேரத்தில் அஸ்வாரூடா திஷ்டி அற்ப கோடி கோடி பிராபிதா, இந்த கோடிக்கணக்கான குதிரைகள் புடைச்சோட அபராஜிதன்ற குதிரையில்
அஸ்வாரூடா தேவதை மேலே வரா, எங்கே வரா காமிங்கன்றான். மேலே தண்ணி தூக்கி இருக்கிறார். பார்த்தா சட 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 குதிரைகள்லாம் ஓடுறது. அதில் அம்பாள் வந்து இந்த சிகப்பு நிற குதிரையில் வரா. அதில் அஸ்வாரூடா அதுவும் காமிக்கிறார். 64 கோடி யோகினி கணங்கள் ஒவ்வொருத்தியாக வந்து கங்கையில் வந்து வணங்கிட்டு போகிறா பாஸ்கராயரை. அதே மாதிரி இதுக்குன்னு இது சொல்லும்பொழுது தட் ஆல்சோ இஸ் ஏபிள் டு ப்ரூவ் இட் திரு குங்குமானந்த சித்தர். அப்புறமா எல்லாம் வாய மூடிட்டாலாம். பாஸ்கராயர் அப்போஸ் பண்ணவாள்லாம் காசி கஷேத்திரத்தில் நடந்தது. இங்கே வந்து திருவிடைமருதூரில் வந்து இருக்கும்போது 2 காலையும் முட்டு கொடுத்து தூணில் வச்சுட்டு உட்காந்து படுத்துட்டு பாரான். அப்படியே லிஸ்ட் எடுத்துருப்பா மாப்பிள்ளை திண்ணையில். அப்போ அந்த வழியாக ஒரு சன்னியாசி தினம் மகாலிங்க சுவாமி போகிறவர் எல்லாரும் வந்து சுவாமி சாமி நமஸ்காரம் முடியல ரோட்டில் நமஸ்காரம் பண்ணுவாங்களாம் அந்த சன்னியாசிக்கு. இவன் இந்த ஆள் மட்டும் காலை தூக்கிச்சுன்னு பண்ணுறான் பாரு சொல்லி கோவிலில் பிரகாரத்தில் வலம் வரும்போது முதிராக பார்த்துடுறா. என்னையா நீ பெரிய இது ஆட்டம் பண்ணுற, அம்பாள் பூஜை பண்ணுறன்றியே, எல்லாரும் எழுந்து நிற்கிறா, நீ வந்து காலத்துக்கு தூணில் வச்சு உட்காந்துட்டுருக்கே அப்படின்னு கேட்குறார். சுவாமி நான் வந்து அதை பற்றி இல்லை, அம்பாள் சின்ன சிந்தனையில் இருந்த நான் வந்து உங்களை அவமதிக்கணும் கிடையாதுன்றார். அப்போ என்ன அப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணும்போது இல்லை நான் நமஸ்காரம் பண்ணால் உங்கள் விபரீதம் என்ன ஆகுன்ற, உங்கள் காஷாயத்தையும் அந்த கமண்டல வந்து தண்டத்தையும் அங்கே வையுங்கன்றார். அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். சுக்குநூறாக போயிடுத்தது. பாஸ்கராயர் நமஸ்காரம் பண்ணோடனே அந்த சன்னியாசியோட கமண்டலம் தண்டம் எல்லாம் பீஸாக போயிடுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது. அம்பாளை ஆண்ட இருக்கிறதுனால அம்பாளே நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது சொல்லி புரிஞ்சுக்கலை. இந்த இன்சிடென்ட் நடந்தது. அதே மாதிரி பாஸ்கராயபுரத்தில் வந்து அவர் வாழும்போது அவருடைய மனையை அரண்மனையில் இருக்கும்போது சரபோஜி மகாராஜா மூலமாக நிறைய சன்மானங்கள்லாம் வந்து வெள்ளியிலேயே இது பண்ணி இந்த பீடம் பண்ணி அதில் அம்பாளை கொத்திச்சு அலங்காரம் பண்ணியிருந்தார். இங்கே வந்து மரக்கட்டை மேலே தான் இருக்கா. அப்போ வந்து நினச்சிக்கிறார், நம்ம வந்து இங்கே வந்துட்டோமே, நம்ம ஒன்றுமே செய்ய முடியல அம்பாளுக்குண்டு. அப்போ அந்த தெருக்கோடியில் ஒரு மார்வாடி இருந்திருக்காரு. அவர் கடன் வாங்கி இந்த வெள்ளியில் சிம்மாசனம் பண்ணி அதில் வச்சுடுறார். பணம் வரலேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, பணம் தரவே இல்லைன்னு சொல்லிட்டுலாம் அவன் வந்து சத்தம் போட்டு போகிறான். அப்போ பாஸ்கரோட மனைவி சொல்கிறா, எனக்கு வந்து மஞ்சக்காணி சொத்துக்கு ஊரில் அதை விற்றுட்டு வரேன். அப்புறம் போகிறேன் இங்கே கர்நாடகாவுக்கு இங்கே போகிறேன் அந்த மாமி. போனால் வரவே இல்லை, 6 மாதம் ஆச்சு. சரி நம்மளோட வாழை பிடிக்கலன்னு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போ திடீர்னு வந்து அம்மாள்கிட்ட கேட்குறாரு. அதில் என்னென்னா அப்பர்ணான்ற வேலைக்கு பர்ணம்னா இலை, அப்பர்ணான்னா இலையை கூட சாப்பிடாம அம்பாள் தபஸ் இருந்தா ஈஸ்வரன் அடையிறதுக்கு அப்படின்னு அவர் தான் எழுதுகிறார் மீனிங். அதுக்கு பாஸ்கராயர் கடன் சிஷ்யால கடன் தொல்லைக்கு ஆக்க மாட்டான்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் எழுதிடுறார் வாழ்க்கையும். இந்த மாதிரி எழுதிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அப்போ இந்த மார்வாடி வரான் வந்து, சுவாமி இந்தாங்க அந்த வீட்டு பத்திரம் கொடுத்துட்றேன், நான் உங்கள் வீட்டு அம்மா வந்துட்டாங்க, எங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, ஒரு வெயில் தாழ வராளா, அவன் வந்து இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போச்சோன்னா சரி வாங்கி வச்சுக்கிறாரு. வரல ஒய்ஃப் வரவே இல்லை. அப்போ கூட வச்சுக்கிறார், இப்படி விட்டுட்டு போயிட்டா போலுங்கோன்ட்டு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள், ஃபியூ டேஸ் கழிச்சா ஒய்ஃப் வந்து நிற்கிறார். என் சகோதரன் வந்து அந்த மஞ்சக்காணி சொத்தை விற்று தரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ ஐ ரிட்டர்ன் ஹோம் எம்டி ஹேண்டட், மன்னிச்சுடுப்பான்றா. இல்லாடி நீ வந்து கொடுத்துட்டு போனாமல் எனக்கு வந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஐயோ நான் இப்போ இன்றைக்கி தான் வரேன்றா. அப்போ என்னென்னா இவர் எழுதிந்து கடன் தொல்லைக்கு ஆக்கப்பட மாட்டான்னு சொல்கிறா, எழுதியிருக்கா இல்லையா. பாஸ்கராயர் எழுத்துக்கு ப்ரூவ் பண்ணுறா அம்பாள். ஸோ அந்த கடனாளியாக இருந்து வர இந்த கடன்லேருந்து மீட்டு எடுத்துடுறார். ஸோ இந்த அதிசயம் பாஸ்கராயர் புறத்தில் வந்தது. அவர் பூஜை பண்ண அந்த மேரு சென்னையில் தான் எங்கேயோ இடத்துல இருக்குன்றார். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஸ்படிக்க மேர் கூட வச்சுருந்தார் அவர் சொல்லப்படுறது. திருவான்மையூர் சைடில் எங்கேயோ யாராவது வச்சுட்ருக்கா, அவர் பின்வழி தோன்றுறது அப்படின்னு சொல்லப்படுறது. பல அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கார் பாஸ்கராயர். அப்பேற்பட்ட மகானுக்கு திரு மோகன் குருஜி, பூஜ்ய ஸ்ரீ மோகன் குருஜி வந்து மணிமண்டபம் கட்டி அங்கே அவரையே பிரதிஷ்டை பண்ணி அந்த நடுவில் பெரிய மகாமேருவை பிரதிஷ்டை பண்ணி சக்தி பஞ்சாயதனமாக வச்சுருக்கா அந்த கோவிலை. ஸோ மிச்ச விநாயகர்,
அப்புறமா வந்து சூரியன், விஷ்ணு, சிவன்லாம் வந்து நடுவில் அம்பாள் இருக்க மாதிரி பண்ணியிருக்காது. கட்டாயம் பாஸ்கர் அந்த சைடு போகிறவ திருவாலாங்காடு சமீபத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிறது பாஸ்கராயபுரம், போயிட்டு வாங்க. கட்டாயம் எல்லோரும் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் அது. இப்போ இது ராஜகோபுரம் கட்டின்னு கொஞ்சம் அது வரைக்கும் இந்த இதெல்லாம் இந்த ஜல்லி கிள்ளிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரை. அது பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறாரு அவர். அவரோட அச்சீவ்மெண்ட்டே சொல்லலாம். அதை இந்த சாதாரண மனுஷாலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி இந்த மோகன் குருஜி பண்ணாலே அவர் சொல்ல என் கை பெரிய கைடான்வார். ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டு மதம் பண்ணுறாவ. கோடியில் தான் ஆரம்பிப்பார் எல்லாமே. கோடி அர்ச்சனை தான். ஒரு சமயம் மகாலட்சுமிக்கு பண்ணும்போது கோலாப்பூர் மகாலட்சுமி கிட்டவே இந்த குங்குமத்தெல்லாம் செலுத்திட்டு பிரசாதமாக கொண்டு வந்தா. மாதம் திருப்பதி கீழ் திருப்பதியில் இருக்கிற திருச்சானூரில் போய் அம்பாளுக்கு குங்குமம் கொடுத்துட்டு வருவார். அதெல்லாம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி கைலாஷ் யாத்திரை 3 தடவை போயிருக்கார். நர்மதா பரிக்கிரமம் பண்ணியிருக்கார். 51 சக்தி பீடத்தில் 48 ஆல்ரெடி விசிட் பண்ணி அங்கே சண்டிகோவம் பண்ணியிருக்கார் அவர். அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் 1000 எபிசோடால். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கார்த்திகேயன் இப்படி அமிச்சதுனால ஐ காட் டு ஸ்பீக் லைக் திஸ். ஸோ அகெயின் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. இதெல்லாம் நடந்து காசி க்ஷேத்திரம்னு சொல்லியிருக்கார். இப்போ நிறைய பேர் அபிமானமாக இப்போ இங்கே நடந்த மாதிரி அவர் சொல்லிடுறா. அது பிரச்சனையே. அதெல்லாம் சொல்கிறேன் நான். ஸ்தல புராணம்லாம் நம்ம இஷ்டங்கள்லாம் எழுதக்கூடாது. எதுவுமே எங்கேயோ நடந்ததுக்கு இங்கே நடந்த மாதிரி எழுத முடியும். சரி, அதனால் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி விச் இஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், பார்க்கணும். அது இதை சொல்லி இந்த இது இஸ் கிரியேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு சே அபவுட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் 1000 எபிசோடு பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன். மோகன் குருஜி பற்றியும் பேசிட்டேன். இந்த பாஸ்கராயபுரம் இந்த மணிமண்டபத்தையும் சொல்லிட்டேன். நான் இந்த 64 கோடி யோகினி கணங்களை பற்றியும் சொல்லியாச்சு. ஸோ ஒரு மனசு திருப்தியாச்சு எனக்கு. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.